கேமுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒரு ஜோன்குள்ள போற. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் a person also. I don't care. கேக்கல தலையே கேக்குறேன். இதுதான் பாரு. போது அலுவலர்ல விட்டு எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு நீ வாட்டுக்கு நடக்குற. தாக்கிட்டே இருக்கீங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஜாலியா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜாலியா வேண்டாம், நீ சொல்ல. நான் என்ன பண்ணேன்னு நீ சொல்ல. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 18 எபிசோட் 81 ரிவ்யூ தான். அமித்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாவே அந்த மனசு ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆயிட்டாருன்னா அதை விட்டு வெளியே வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு போல இருக்கு. இப்போ கூட இன்னுமே விடாம பார்வதி இஷ்யூ எடுத்து பேசிட்டு தான் இருக்காப்புல. இப்போ சாண்ட்ரா வந்து அமித்துக்கு பயங்கரமான அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்வதியை மட்டும் நம்பவே நம்பாதீங்க, ஏன்னா பிரஜன் சொல்லிட்டு போன விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். அவ இங்கேயும் பேசுவா அங்கேயும் பேசுவா. இதே விஷயத்தை அவ கமருதீன் கிட்ட கூட பண்றா. எனக்கு அதெல்லாம் ஃபீல் ஆச்சு தான். ஆனா நான் ஏன் சொல்லல அப்படின்னா, யாருக்கிட்ட எதை சொல்றது எதை சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேது. எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு வந்து அமித் வந்து இந்த வீட்டில் யாருக்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல, அவங்கள ரொம்ப க்ளோஸ் டு குரூப்பா இருக்காங்க, அதனால தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட சாண்ட்ரா வந்து எனக்கு இதே பிரச்சனை தான், போன வாரம் முழுக்க அதனால தான் நான் அப்படி இருந்தேன், என்ன நானே தொலைச்சிட்டேன், அதனால உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களை வச்சு கேம் பிளே பண்றதுக்கும் விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து அமித்துக்கு அட்வைஸ் பண்ணிருந்தாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா? போன வாரம் முழுக்க சாண்ட்ரா சோகமா இருந்தாங்க, அமித் போய் அட்வைஸ் பண்ணிருந்தாப்ல. இப்போ அப்படியே மாறி போச்சு, அமித் சாண்ட்ரா மாதிரி ஆயிட்டாப்ல. சாண்ட்ரா போயிட்டு அமித்துக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அப்படி ஆகாதீங்கன்னு நான் சொல்றேன். சேம் டைம் வந்து ஒருத்தங்க நம்மளை வச்சு ப்ளே பண்ணவும் விடாதீங்க. சோ இப்போ சாண்ட்ரா அமித் கிட்ட பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியராவே தெரியுது. பிரஜன் வந்து பல அட்வைஸ் கொடுத்தாரு இல்லையா, அதுல ஒன் ஆஃப் தி அட்வைஸா சாண்ட்ராக்கு என்ன கொடுத்திருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் வீக் ஆடின பத்தியா ஒரு சாண்ட்ரா, அந்த சாண்ட்ரா மறுபடியும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. நீ விட்ட கேப்ல தான் பல பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை சாண்ட்ரா எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்து சாண்ட்ரா பார்வதிக்கு அகைன்ஸ்டா ஒரு கேம் ஆடி இருப்பாங்க. அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்வதி கூட சேர்ந்தே கேம் ஆடி இருப்பாங்க இல்லையா. இப்போ பிரஜன் சொன்னதை வச்சு சரி ரைட், அப்ப மறுபடியுமே நம்ம பார்வதிக்கு அகைன்ஸ்டா ஒரு கேம் ஆடினா மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது நல்லாவே தெரியுது. அந்த அட்வைஸ் தான் இவங்க அமித்துக்குமே கொடுக்குறாங்க. Don't believe Aru because she talks here and she talks there also. இது எங்க கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா அமித் அண்ட் பார்வதி 3 பேருமே கிச்சன்ல இருந்தாங்க. அப்ப அமித் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு இருந்தாப்ல, பொண்ணுங்களை எல்லாம் குற்றம் சொல்ல மாட்டேன் ஆனா நீ மட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்வதியை கையை காமிச்சிருப்பாப்ல. அதை பார்த்து சாண்ட்ரா ஐயோ நான் எதையும் பார்க்கலப்பா, நான் எதையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே பார்வதி அதான் சாண்ட்ரா குத்துவாலே அதுலயே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இங்க பாரு பார்வதி, நீ பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்ல, ஏன் நீ பண்ணாத வேலையா அப்படிங்கிற மாதிரி பார்வதி ரொம்ப ஃபன்னா தான் பேசிட்டு இருந்தாங்க. உடனே சாண்ட்ரா வந்து நான் என்ன பண்ணேன் சொல்லு, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ கூட பண்ணி அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்னது கூட, நான் என்ன பண்ணேன் நீ பாத்தியா சொல்லிட்டு, ஆமா நான் பார்த்தேன், அந்த கண்ணாடியில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தேன்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ காய்கறி நடிக்கிறீங்களா அதை தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லாத, நீ என்ன பார்த்த அதை ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னது கூட, இல்லடி நான் சும்மா ஜாலிக்கு தாண்டி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க. இல்ல சொல்லு, எனக்கு நீ எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து சரி ஓகே எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் சொன்னாங்க. இருந்தாலும் கடைசி வரைக்கும் நீ ஞாபகம் வரும்போது என்கிட்ட சொல்ற அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் பயங்கர சீரியஸா, பார்வதி எப்படா நம்ம கிட்ட சண்டைக்கு வரமாட்டா, அதை பிடிச்சி ஒரு பயங்கரமான சண்டையை போட்டு விட்டுற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ரொம்ப ஃபன்னா போன ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த இடத்துல பார்வதி ரொம்ப ஃபன்னா விட்ட ஒரு வார்த்தை தான். அதை பிடிச்சி சாண்ட்ரா ஒரு கண்டென்ட் பண்ணும்போதே சரி ரைட், இதுக்கப்புறம் நம்மளுடைய டார்கெட் வந்து பார்வதி தான், பார்வதியை அடிச்சாதான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க பண்றாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. உடனே அமித்தும் சொல்றாப்ல, இதுதான் பிக் பாஸ் ஷோ, திடீர்னு குக்கிங் ஷோவா இருக்கும், திடீர்னு பிக் பாஸ் ஷோவா மாறிடும், பாத்தீங்களா எப்படி எப்படிலாம் சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனே கலாச்சிட்டு இருக்காப்ல. ஒரு குக்கிங் ஷோவா இருக்கும், மறுபடியும் பிக் பாஸ் ஷோவா மாறும். உண்மையிலேயே சாண்ட்ராலாம் வைல்ட் என்ட்ரில உள்ள வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்டா ஒரு கேம் ஒன்று ஆடும்போது பரவாயில்லையே, பார்வதி ஆடுற ஆட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி பல பேர் ஃபயர்லாம் விடத்தான் செஞ்சாங்க. பட் என்னைக்கு சாண்ட்ரா பார்வதியோடய சேர்ந்து ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் சாண்ட்ராக்கு சனியே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்வதி காணாம போயிட்டாங்க, அவங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சிருச்சு. இவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமா கொண்டு போறேங்கிற பேர்ல நெகட்டிவிட்டியை பயங்கரமா ஸ்கோர் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியா மாத்தணும்னா அதே பார்வதியை போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டுமே நெகட்டிவ் மோதி கடத்த எங்க போய் முடிய போகுதுன்னா ஒன்னும் புரிய மாட்டேது. ஜாலியா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜாலியா வேண்டாம், நீ சொல்ல. நான் என்ன பண்ணேன்னு நீ சொல்ல. அப்புறமா அமித் வந்து பூரி சுட்டுட்டு இருந்தாப்ல. அப்ப வினோத் வந்து பூரி அமிக்கி விடியா, அப்பதான் பூரி நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அது யார் சொல்லணுமோ சொல்லிட்டு நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் வந்து நீ மத்ததெல்லாம் நல்லா
சமைக்கிறேன், ஆனா பூரி உனக்கு சமைக்கவே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருந்தாப்புல. என்கிட்ட கூட நான் சமைச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி வா வா வந்து சம வா அப்படிங்கிற மாதிரி மனுஷன் வந்து பேசிட்டு இருந்தாப்புல. அப்போ வரைக்குமே ரெண்டு பேரும் பண்ணாதான் பேசிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அமித்துக்கு அது கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த மனுஷன் வந்து சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல திடீர்னு வினோத் பார்த்தா என்னையா 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 அப்படிங்கிற மாதிரி ஏறிட்டுலாம் போக ஆரம்பிச்சாப்ல. உடனே அமித் வந்து வினோத் கிட்ட எதுக்கு நாக்கம் முடிச்சுட்டு வர, எதுக்கு இப்ப நாக்கம் முடிச்சுட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா இல்ல சும்மா கிச்சன் பக்கம் வந்தாலும் இவன் வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு அதையே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கேட்க சரி ஓகேப்பா அப்படி சொல்லியிருந்தா சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி அமித் ஒரு பக்கம் சாரி கேட்க நீ கேட்டியா அப்ப நானும் சாரி கேட்கிறப்பா அப்படி சொல்லிட்டு வினோத் ஒரு பக்கம் நக்கலா சாரி கேட்கன்னு இவங்க உண்மையிலே சண்டை போடுறாங்களா இல்ல நக்கலுக்காக சண்டை போடுறாங்களா ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் போக போக தான் ரெண்டு பேருமே கொஞ்சம் சீரியஸாவே சண்டை போடுறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. சாரி ஓகேவா சாரி சாரிப்பா சாரி சாரிப்பா சாரி அமித் வந்து எதுக்கு நீ என்ன அடிக்கலாம் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா அடிக்க வந்து நான் எதுக்கு இந்த மாதிரி தப்பாலாம் போர்ட்ரே பண்றேன் என்ன அப்படிங்கிற மாதிரி வினோத் ஒரு பக்கம் கேட்க ஒன்னு எதுக்கு நான் தப்பா போர்ட்ரே பண்ண போறேன், எனக்கே இந்த மாதிரி பண்ணிருக்கானா உன் மேல அதிகமான பாசம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அது மீறி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க சண்டை போடுற மாதிரியும் இருக்கு, அந்த சண்டைக்குள்ள எமோஷனையும் வச்சுக்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த கேப்ல பாருங்க யாரு ஸ்கோர் பண்றாங்களோ இல்லையோ இந்த மாதிரி சண்டைலாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கரெக்டா அரோரா வந்துடுறாங்க. யாரு எந்த பாயிண்ட விடுவா அதை பிடிச்சி நம்ம எப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கும் போல இருக்கு. அப்போ வந்து வினோத் நான் பெருசா கோவம்லாம் படலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆனா வினோத் வந்து கோவப்பட்டார் தான், அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. உடனே அரோரா அந்த இடத்துல இல்லையே நாக்கம் அடிச்சுட்டு நீங்க போனீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது ஒருத்தங்க டென்ஷனா பேசிட்டு இருக்கும் போது இல்ல நீங்க கோவப்பட்டீங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது வேற, நாக்கம் அடிச்சுட்டு போனீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது வேற இல்ல, அது ட்ரிகர் பண்ற மாதிரி தானே இருக்கும். அந்த வேலையை அரோரா கரெக்டா பாக்குறாங்க. இப்ப நான் கோவப்பட்டீங்களே நாக்கம் அடிச்சுட்டு போனீங்களே அண்ட் வினோத சுத்தி போட்டு எல்லாருமே பயங்கரமான அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கடைசி வரைக்கும் வினோத் அது புரியவே மாட்டுது. நேத்து தான் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு போனாங்க கோவப்படாத தேவையில்லாம ட்ரிகர் ஆகாத அப்படிங்கிற மாதிரி, உங்ககிட்டே வார்த்தையை பிடிங்கி ஒன்ன வச்சு வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கிளியரா எடுத்து சொல்லிட்டு தான் போனாங்க. பட் இருந்தாலும் அந்த மனுஷனுடைய கேரக்டர் அது அப்படிங்கிறதால அது மாத்திக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஜாலியா பேசும்போது கூட எதுக்கு தான் அந்த மனுஷன் கோவப்படுறாரு அப்படிங்கிறது தெரியல. நீ ஏன் கோவப்படுறீங்க கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க சொன்னா கூட அந்த மனுஷன் அதை புரிஞ்சுக்க மாட்டாப்ல. அவரும் கோவப்பட்டாரு, அவரும் அந்த மாதிரி சொன்னாரு, அதனால தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை தான் பண்ணிருந்தாப்ல. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அமித்தே வந்து சாரிடா விடுறா நம்ம ஒரு கட்டி பிடிச்சிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாப்ல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அரோராக்கு என்ன இருக்கும்னா ச்சே என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சு விட்டாங்க, இதை வச்சு நம்ம வீக்கெண்ட் எபிசோட்ல எப்படியாச்சும் ஸ்கோர் பண்ணிடலாம்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனை வந்து நின்றுக்கிட்டு நல்லா நோட் பண்ண வேண்டியது, வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது சார் அப்படிங்கிற மாதிரி கை தூக்க வேண்டியது. சொல்லுமா அப்படிங்கிற சொன்னோன்னே ஆமா சார் நான் பார்த்தேன் சார் வினோத் சார் நாக்கெல்லாம் மடிச்சாப்ல அந்த ஆக்ஷனே ஒரு மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கிறத ஒரு மாதிரி சொல்லி விட்டுறோம். உடனே விஜய் சேதுபதி சூப்பர்மா சமமா நல்லா சொன்னீங்கம்மா நீதாம்மா அழகா சொல்ற பாராட்டு தெரிவிக்கிறமா அப்படிங்கிற மாதிரி கிளாப் எல்லாம் பண்ண வைப்பார். இதே வேலையை தான் அரோரா ஒரு 4-5 வாரமா வீக்கெண்ட் எபிசோட்ல பண்ணிட்டு இருக்கு. இதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே நோட் பண்ணிருக்காங்க, ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்கும் நோட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் உள்ள வரும்போது அதை கூட சொல்றாங்க. இந்த சண்டை முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் வந்து பாட்டை போட்டுட்டாப்ல. அந்த பாட்டை கேட்ட உடனே அவங்க பேரும் சரி ஓகே அமித்துடைய ஃபேமிலி தான் வந்திருக்காங்கன்றத கண்டே பிடிச்சிட்டாங்க. கண்ட தோட்டத்தை வந்து பார்க்கும்போது அமித்துடைய ஒய்ஃபும் பொண்ணு தான் வெளியே நின்று இருந்தாங்க. இந்த மனுஷன் நேரா ஆக்டிவிட்டி ரூம் போனாரு. இவர் கொடுத்த டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பூன் வச்சிருப்பாங்க, அந்த ஸ்பூன்ல பாலை எடுத்து கொடுத்துருக்க கேப்ல அப்படியே கொண்டு வந்து எண்ட் பாயிண்ட்ல ஒரு பவுல் வச்சிருப்பாங்க, அந்த பவுல்ல வந்து போடணும். ஒரு பாலை போட்ட உடனே அவங்க ஒய்ஃப் கூட ஓடி போய் வலிக்கலாம் விழுந்தாங்க. இருமா அவசரப்படாதப்பா இன்னும் 2 பால் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திரும்ப வந்து உட்கார்ந்தாங்க. அந்த மனுஷன் கடகடன்னு அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நேரா வெளியே வந்தாப்ல. ஒய்ஃப் குழந்தை 2 பேருமே தூக்கிட்டு வச்சுக்கிட்டாப்ல. அந்த அமித்தை பொறுத்தவரைக்கும் அந்த மனுஷன் பார்க்கறதுக்கு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா ஜைஜாண்டிக்கா இருப்பாப்ல. வீட்டுல இருந்து சின்னதா ஒரு கிஃப்ட் வந்து அதை பார்த்தாலே குழந்தையா மாறிடுவாரு. இன்னைக்கு ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்த உடனே இந்த மனுஷன் பயங்கரமான குழந்தையா மாறிட்டாப்ல. அவர் பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கே செம கியூட்டா தான் இருந்துச்சு. அந்த அமித்துடைய ஒய்ஃப் வந்து நேரா கானா வினோத் கிட்ட தான் போயிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லி கேட்கும்போது அமித்துக்கு வெளியே பெருசா ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள வந்து நீங்க தான் உண்மையான ஃப்ரெண்டா இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கானா வினோத்துக்கு என்னன்னா ஐயோ நல்ல ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா காலையில தானே சண்டெல்லாம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இல்லம்மா காலையில தான் 2 பேரும் சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஃப்ரெண்ட்ஸ்னா சண்டை வரதான் செய்யும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா அதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் சண்டை போட்டோம் சண்டை எல்லாம் போட்டுக்கோ அதெல்லாம் உன்னோட உரிமை. அந்த அமித்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல அவருடைய குழந்தையை பத்தி பேசாத நாள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு தான் இருப்பாரு. உள்ள வரும்போது கூட ஒரு பொண்ணு வந்து பயங்கரமான பாட்டெல்லாம் பாடி பயங்கரமான கவுண்டர் எல்லாம் கொடுத்து பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அப்பவே ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ உள்ள வந்திருக்கும் போது இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரைமிங்ல பேர் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரைமிங்ல பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு செம கியூட்டா இருந்துச்சு.
அண்ட் போன வாரம் முழுக்க சாண்ட்ரா பயங்கரமான ஒப்பாரிலாம் வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமித் போயிட்டு கன்சோல் பண்றேன்னு பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்தார். அப்பவே சொன்னோம் இந்த மனுஷன் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. ஃபேமிலி ரவுண்ட்ல யாராச்சும் உள்ள போனீங்கன்னா முத வேலையா சாண்ட்ரா கூட சேராத அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிட்டு வந்திருக்க, சுத்தி வளைச்சலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. இன்னைக்கு அவருடைய ஒய்ஃப் எல்லா விஷயங்களையும் ரொம்ப கிளியராகவே சொன்னாங்க. ஃபர்ஸ்டா என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உடைய சர்க்கிள் ரொம்ப பெருசா இருந்துச்சு, இப்போ ஏன் சின்னதாச்சுன்னு சொல்லி கேட்டா இல்ல யாரும் ஒரு சில பேர்லாம் ரொம்ப க்ளோஸ்டா இருக்காங்க, உள்ளே போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. எல்லார்கிட்டையும் பேசினாதான் உனக்கு 360 டிகிரி பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஸோ எல்லார்கிட்டையும் முதல்ல பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அடுத்ததா சாண்ட்ரா அழுகிறத பார்க்க பிடிக்கலனா பக்கத்தில் உட்காந்துருக்க மட்டும் பார்க்கறதுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்டா இல்ல ரொம்ப அழுதாங்க அப்படின்னாப்ல. ரொம்ப அழுதாலும் அவங்க என்ன வேலையை பார்க்கறாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவுமே ஒரு கேம் பிளே தான். சேச்சி ஒன்றும் சும்மாலாம் கிடையாது. எல்லா பிக் பாஸையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. மலையாளம் பிக் பாஸ் வரைக்கும் கரைச்சி குடிச்சிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட ஃபேமிலியை பத்தி பேசி ஒன்ன பிடிச்சி உள்ள இழுத்து போட்டு ஒன்ன வச்சு கேம் பிளே பண்றதுக்கெல்லாம் பார்க்கறாங்க. பார்வதியவே ஒருத்தங்க மேனிபுலேட் பண்றாங்கன்னா எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்கன்றதை நீயே புரிஞ்சுக்கோ. சேச்சி ஒன்றும் சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படிங்கறத ரொம்ப தெள்ளந்தெளிவா சொல்லி விட்டாங்க. சேச்சியோட கேம் சும்மா இல்ல சொல்லிட்டேன். பார்வதியவே ஒருத்தங்க மேனிபுலேட் பண்ண போறீங்கன்னா நீ சேச்சியை பத்தி யோசிச்சுக்கோ. அண்ட் பார்வதி 2 பிளேட் சாப்பாடை முழுக்கிட்டு எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சீன் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப அமித் வந்து இறங்காது, எப்படி இறங்கும், நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி தான் எனக்கு இறங்கி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அது பயங்கர வைரலா போச்சு இல்லையா. அந்த இன்சிடென்ட்லாம் எடுத்து சொல்லி அதுதான் அமித் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மைக்க மூடி பேசுறாங்கன்றது உனக்கே தெரியல, அப்புறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் போற அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னாப்ல. அப்ப கூட அமித் பாருங்க, பார்வதி என்னை பத்தி பின்னாடி பேசியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. பார்வதி பேசாத பேச்சா, கண்டிப்பா பேசியிருக்கா. வியானா ஆதிரி கிட்ட போயிட்டு எல்லாருடைய குட் புக்ஸ்ல இருக்க பாக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேசினா. ஆனா அவங்க 2 பேரும் இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜட்ஜே அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க கூட உனக்கு சப்போர்ட்டா தான் பேசினாங்க. சோ பார்வதியை கூட நம்பாத அப்படிங்கிறதுமே ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. அவளோட லாயல்ட்டி வந்துட்டு கேமுக்கு மட்டும்தான். அவ அடுத்த கடை போறதுக்கு அவ என்ன ஆனாலும் பண்ணுவா. அந்த கனி வந்து அமித் கிட்ட பார்வதியை விடுமோ அமித்தும் அமிடம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் 2 நாளா டென்ஷன்லயே சுத்திட்டு இருந்தாப்ல. எல்லார்கிட்டயும் போயிட்டு பயங்கரமான புலம்பிட்டு இருந்தார் இல்லையா. அதை கொண்டு போய் அவர் ஒய்ஃப் கிட்டயும் சொல்லிட்டாப்ல. கடத்துல அவங்க ஒய்ஃபே சொல்லிட்டாங்க, ஆமா பாக்கிறதுக்கு அப்படிதான் தெரியுது, பார்வதி கூட தான் நீ அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆகுனா யார் கூடயாச்சும் வச்சு பேசிட்டாங்கன்னா வெளியே எப்படி போகும்னு தெரியலையே, வெளியே எனக்கு ஃபேமிலி இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறல. அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. வெளியே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் செய்யும், நான் புரிஞ்சுப்பேன், ஏன் அந்த அளவுக்கு யோசிக்கிற, அதெல்லாம் முதல்ல தூக்கி போடு அப்படிங்கிற ஒரு நல்ல அட்வைஸையும் கொடுத்தாங்க. பாரு எவ்விடமோ அவ்விடமே அமித் அப்படின்லாம் சொன்னார். அந்த கடைசி அரோரா பத்தி சில விஷயங்கள் சொன்னாங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே டாப் நாச்சா இருந்துச்சு. அரோரா இந்த வீட்ல எப்படிப்பட்ட ஒரு கேம் பிளே பண்றாங்க அப்படிங்கறத பக்காவா அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே வந்து அமித் கிட்ட சொன்னாங்க. எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணுவா, என்னென்ன பாயிண்ட் கிடைக்குதோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பா. அதை வீக் டேஸ்ல சொன்னா ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல வீக்கெண்ட்ல சொன்னா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து எங்க போட்டா ஒர்க் அவுட் ஆகும்னு தெளிவா பார்த்து போடுறா. அதுதான் அவருடைய கேம் பிளே. அவகிட்ட கொஞ்சம் பார்த்து உஷாராவே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அரோரா இந்த வீட்ல வழக்கமாவே அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பல இடத்துல பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை கூட நோட் பண்ணி கரெக்டா வச்சுக்கிட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல எங்க சொல்லி நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும், எங்க சொன்னா விஜய் சேதுபதி நம்மள பாராட்டுவார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு சார் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்லி பாராட்டு வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதை எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சு விட்டாங்க. அது வந்து வீட்டுக்குள்ள ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்குமா, வீக்கெண்ட்ல ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்குமா, கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அமித்துடைய பொண்ணு வந்து நல்லா பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. அதனால ஒரு சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க, அது ரொம்ப கியூட்டாவே இருந்துச்சு. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ. அதுக்கப்புறமா அமித்தோட ஒய்ஃப் வந்து எல்லாரையும் பத்தி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவா தான் பேசிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்வதிக்கு பட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ வந்து கேமுக்காக என்ன வேணா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது ஓகே தான். ஆனா கேமுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ற பத்தி எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அதை மீறி உனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. பார்வதி மூஞ்சியே மாறி போச்சு. கேமுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒரு ஜோனுக்குள்ள போற, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் a person also. சோ அமித்துடைய வைஃப் வந்து நீ எல்லாத்தையும் வச்சு கேம் பிளே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காமனா சொல்லிட்டு போயிட்டாலும் பார்வதிக்கு ஒரு குழப்பம். எதை சொல்றாங்க, கமருதீனோட லவ் கனெக்ட் ஒன்று ஓட்டிட்டு இருக்கோமே அதை சொல்றாங்களா இல்ல வேற எதையும் சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகி நேரா கமருதீன் கிட்டே போய் கேட்டுருக்காங்க. இல்ல அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, ஆனா எதை சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கமருதீனுக்கு எனக்கு புரியுது, நீ என்ன வச்சு ஒன்று பண்ணிட்டு இருக்கல, அதுதான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் மைண்டுக்குள்ள நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஷோஸ் தி கேரக்டர் அப்படின்றாங்க. என்னது கேரக்டர் எப்படி என்ன? அப்புறம் கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் வந்து டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க இப்ப வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டு போய் பெட்ல உட்காந்து மறுபடியுமே முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வெளியே வந்தாங்க. அந்த அமித்துடைய ஒய்ஃபும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணோட சேர்ந்து கேம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சீட்டிங் பார்வதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அந்த வார்த்தையை வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போய் விக்ரம் வந்து பார்வதி கிட்டே சீட்டிங் பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இது தாண்டா எனக்கு பிடிக்காது, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த வார்த்தையே பிடிச்சி நீங்க பண்ணுவீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே விக்ரம் பாருங்க, நானாஜி இப்போதான் சொன்னேன், அதை வச்சு பாட்டெல்லாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட்டு போறாப்புல. ஓ அப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் கடுப்பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமா பார்வதி இந்த வீட்டில் என்னென்ன வேலைகள்
வேலைகளை பார்ப்பாங்களோ அந்த வேலையை இப்போ விக்ரம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் போல இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே சீட்டிங் பார்வதி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்து பார்வதி அங்கே போய் இதுதான் எனக்கு பிடிக்காது, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்களே. இல்லம்மா எல்லாரையும் பத்தி சொல்லிட்டு இருந்தேன், அப்போ உன்னை பத்தி சொல்லுதின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சுமிச்சா சொல்லும் போது, ஓ அப்படியா, இல்ல விக்ரம் கொளுத்தி போட்டு போனேன் அதனால தான் வந்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்லலாமா, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அந்த அமித்துடைய ஒய்ஃப் வந்து பார்வதி பத்தி சொல்லிட்டு போன விஷயம் பார்வதி மனசுக்குள்ள உட்காந்துட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது போல இருக்கு. அதனால ரொம்ப கேஷுவலா அமித் கிட்ட வந்து உட்காந்து அப்புறம் என்ன சொல்லிட்டு போனாங்கன்ற மாதிரி கேட்டாங்க. இல்ல நான் பண்ற மிஸ்டேக் எல்லாம் சொல்லிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீ தான் அந்த மிஸ்டேக் உன் கூட வந்து பேசிட்டு இருக்கல அதுதான் மிஸ்டேக்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறா, அதை எப்படி உங்ககிட்டயே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இல்ல இந்த மைக்கு மேட்டர்ல உங்களுக்கு ஆதரவா பேசினல அந்த கேஸ் எல்லாம் எடுத்துக்க வேணான்ற மாதிரி சொன்னா க்ளோஸ்ட் சர்க்கிளாவே இருக்க கொஞ்சம் வைடாக்குன்ற மாதிரி சொன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை அப்படி இப்படின்னு சுத்திட்டு கடத்துல பார்வதி இல்ல என்ன பத்தி இந்த மாதிரி சொல்லிட்டு போனாலே அது என்ன எதுன்னு உனக்கு எதுவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கடைசியா அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாங்க. இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பண்ற மிஸ்டேக் மட்டும் தான் என்கிட்ட சொல்லிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சமாளிச்சுட்டாப்ல. அது எதுவும் சொன்னாங்களா? அது சொல்லல, என்னோட கேம் பத்தி மட்டும் சொன்னாங்க. எப்படியாச்சும் அமித் ஒய்ஃப் வந்து எதை மீன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கறத அமித்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்க. கடைசி வரைக்கும் விடை தெரியல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே இன்னுமே அப்ப என்னவா இருக்கும், ஒருவேளை கம்பெனி தான் இருக்குமா இல்ல வேற எதுவும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேரக்டர் அப்படி இப்படின்னு எனக்கு ஐயோ அந்த கனி வந்து மைக் போடாம பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கனி மைக்க மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கமருதீன் பாத்தீங்கன்னா அவருடைய கேப்டன்சியை முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்றாப்புல. யாராச்சும் ரெண்டு பேர் சண்டை போட்டாலே அந்த இடத்துல கரெக்டா ஆஜராகி அந்த மாதிரி பேசாதீங்க இந்த மாதிரி பேசாதீங்க சொல்லிட்டு அந்த பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு பெருசாகாம தடுக்க செய்யறாப்புல. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணிருக்காப்புல. அதே மாதிரி ரூல்ஸ் யாராச்சும் மீறாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்குறாப்புல. இப்போ கூட கனி வாங்க பனிஷ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கூடும்போது கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கனி சொன்னாங்க. அவ விக்ரம் வந்து காலையில் அரோரா கூட தான் மைக் போடல, அப்ப அவ மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் அரோரா கிட்ட பனிஷ்மெண்ட் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நேரா அங்க போனாப்ல. அரோராவுடைய பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சாரி சொல்லணும், அவங்கள பத்தி பாசிட்டிவா ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஸோ அரோரா வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்வதி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்வதி கிட்ட போயிட்டு சாரி எல்லாம் சொல்லிட்டு பார்வதியுடைய பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி யாரெல்லாம் ட்ரஸ்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட சாஃப்ட்வேர் சைடை வந்து காட்டுவாங்க, யாரெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணலையோ அவங்க கிட்ட வந்து ஸ்ட்ராங்கர் சைடை வந்து காட்டுவாங்க. அதுதான் அவங்களுடைய பயங்கரமான பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதிக்கு பல்லெல்லாம் அப்படியே வெளியே வந்துருச்சு. இதுதான் இவங்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே, இந்த மாதிரிலாம் பேசுறாள் அதனால தான் இவன் டாப் 5லயே வருவா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா இவங்களை பத்தி புகழ்ந்து பேசிட்டா டாப் 5ல வருவாங்க, இல்லைன்னா உடனே எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் நீங்க வந்து டாப் 5 வரைக்கும் போக போறீங்க. அண்ட் அதுக்குமே அரோரா பாருங்க நீங்க மட்டும் என்ன நாமினேட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வைங்க நான் கண்டிப்பா டாப் 5ல வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அதை எப்படி விடுவேன், அதெல்லாம் கரெக்டா நாமினேட் பண்ணிடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து கமருதீன் என்ன சொன்னார்னா இவ இப்படி தான் மச்சான் இவன் என்ன சொல்லுவானா என்னாலதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருதுன்ற மாதிரி பேசுவா, ஆனா சும்மாவே அவ கூட சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்வதியை பார்த்து சொன்ன உடனே வந்துடுவான் எப்படா வாய்ப்பு கிடைக்காதுன்னு வந்து பேசிடுவானே இவன் இப்படிதான் வேவரியா தான் சுத்திட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வேவரியா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்னுமே அவன் வந்து டைலமாவா இங்கேயா அங்கேயா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீனுக்கு பயங்கரமா கடுப்பாயிருச்சு. பாரு நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நான் இப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப் வேற ஃபீலிங்ஸ் வேற அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சு தான் பார்க்குறேன், கேமா தான் பார்க்குறேன், இந்த மாதிரி கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசினோடனே சரி விடுறா வாடா அப்படி சொல்லிட்டு போய் ஹக்கெல்லாம் பட்டுருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி போகுன்றது சத்தியமா தெரியவே இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் வந்து கமருதீன் ஏதாச்சும் ஒன்று பேசினா பார்வதியும் கூட பேசுவாங்க. பட் இப்போ ரீசன்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா கமருதீன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலுமே பார்வதி போயிட்டு விடுறா பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க ஃபேமிலி வர போறாங்க, ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போன்ற மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ரவுண்டு மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்வதியுடைய சுயரூபம் வெளியே வரும், அன்னைக்கு பார்ப்பீங்க பார்வதினா யாருன்னு. அந்த கொஞ்சத்திலே மறுபடியும் பாட்டை போட்டாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திவ்யாவுடைய ஃபேமிலி உள்ள வந்தாங்க. திவ்யாவுடைய அப்பா அம்மா பிரதர் 3 பேருமே வந்திருந்தாங்க. ஆனால் திவ்யா மூஞ்சில பயங்கரமான எமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தாங்க. அவங்க அம்மா மட்டும் தான் கொஞ்சம் எமோஷனலே ஆனாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்து ஆக்டிவ் ரூமுக்கு வந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாலை வச்சு ஊதி விடணும், ஆப்போசிட் சைடில் கிளாஸ் வச்சிருப்பாங்க, அந்த கிளாஸ்ல கரெக்டாக விடணும், இந்த மாதிரி 3 பாலை போடணும். அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் திவ்யா அந்த டாஸ்க்கை விளையாடிட்டு இருக்கும் போது கமருதீனுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி ரைட் திவ்யா கூட அதிகமான சண்டெல்லாம் போட்டிருக்கோம், திவ்யாவோட சேர்ந்து ஒர்க்கும் பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ ஃபேமிலிக்கெல்லாம் தெரியதானே செய்யும், அதனால முன்னாடியே ஒரு சாரியை கேட்டு வச்சிருவோம் அப்படிங்கிற பேர்ல இல்ல அந்த டாஸ்க்ல அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசியிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சாரி கேட்டாப்ல. உடனே அவங்க இல்லப்பா ஒரு ரவுண்டு வருவோம்ல அப்ப பாத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நேரா போய் காலிலே விழுறாரு. அந்த திவ்யா கணேஷ் டாஸ்க் முடிஞ்சு வெளியே வந்த உடனே அவங்க
அம்மா வந்து திவ்யா கணேஷ் கேட்ட முதல் கேள்வியை எப்படிமா இங்கெல்லாம் முடியுது உன்னால ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் எப்படிதான் உன்னால வாழ முடியுது, உனக்கு ஓகே தானா, இல்லை என் கூடயே வெளியே வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. உடனே திவ்யா கணேஷ் வந்து இல்ல என்ன ஓகே தான், ஜாலியா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உனக்கு ஓகேயா? ஓகே தான், என்ன பண்றது, நல்லா தானே இருக்கு. அப்புறமா திவ்யா கூட்டு போய் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தனியா பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப திவ்யாவுடைய பிரதர் வந்து நீங்க சூப்பரா பட்டிருக்க, செம்மையா பட்டிருக்க, எதுவுமே மாத்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய அப்பா தான் ரொம்ப தெளிவா மத்தவங்களை பேச விட்டுட்டு நீ பேசுமா, அடுத்தவங்களை பேசவே விடாம நீ பேசுறனா அவங்க என்ன பேசுனாங்கன்னு உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டது போய் கடத்த திவ்யாவுடைய அப்பாவே அந்த கேள்வியை கேட்டாப்ல. அப்ப கூட திவ்யா கணேஷ் பாருங்க நான் திருந்த மாட்டேன் அப்படிங்கிற பேர்ல இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, அப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்டயும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஓகே தான், எனக்கு சொல்றது எல்லாமே எனக்கு புரியதான் செய்யுது, அந்த மாதிரி தான் பண்றாங்க, அதுதான் கேம். இருந்தாலும் மற்றவங்களை ஃபுல்லா பேச விட்டா தானே அவங்க என்ன பேசுறாங்கன்னு உனக்கு புரியும், அதை முதல்ல கேளு அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ்லாம் பண்ணாப்ல. இதுதான் கேம், அவன் நம்மளுடைய மைண்டை டைவர்ட் பண்றாங்க இல்லையா. அவங்க அம்மாவுமே முடிஞ்ச அளவுக்கு நீ தனியாவே விளையாடு அப்படிங்கறத கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி மறைமுகமா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க மறைமுகமா சொன்னாலும் எனக்கு புரியாது, ஸ்ட்ரைட்டாவே சொல்லுங்க யாருன்னு சொல்லிருக்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ் கேட்ட உடனே வேற யாரும் இல்ல சாண்ட்ரா தான் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா பத்தி திவ்யா கணேஷ் பின்னாடி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டு திவ்யாவை பத்தி எப்படிலாம் தப்பா பேச முடியுமோ அந்த மாதிரி வேலையெல்லாம் சாண்ட்ரா பார்த்தாங்க. கடைசியில் அது வீக்கெண்ட் எபிசோடுக்கே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு பல்ட்டி அடிக்கிறன்ற பேர்ல எல்லாமே எனக்கு மறந்து போச்சு, ஏன்னா நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன்ல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதையுமே திவ்யா கணேஷ் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் மற்றவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்க பேசுறாங்கன்றது தெரியாது, ஆனா உண்மையிலேயே சாண்ட்ரா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அவங்கள வந்து உண்மையிலேயே மதிக்கிறாங்க அப்படிங்கிறது திவ்யா பேசும்போதே தெரியும். மற்றவங்க இந்த மாதிரிலாம் பல்ட்டி அடிச்சிருந்தாங்கன்னா திவ்யா சாதாரணமாக விட்டுருக்க மாட்டாங்க. பட் சாண்ட்ராங்கிறதுனால தான் அவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே தெரியுதுன்னு செய்யுது. நீ இவ்வளவு ஜெனினா இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி இல்ல, அதை புரிஞ்சுட்டு நீ தனியாக விளையாடுறதுக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு சூப்பரான அட்வைஸை கொடுத்தாங்க. பாத்திரமும் போடு, சண்டையும் போடு, ஜெயிச்சு நீ வெளியே வெற்றியோட வரணும். திவ்யாவுடைய அப்பா வந்து கமருதீனை பார்த்து தலையா இந்த வாரம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு கூட பார்வதி வந்து அது ஒன்றும் இல்லை, இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்டுங்கிறதுனால தலையை நாங்கள் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்குமே அவங்க அப்பா வந்து நான் அவர்கிட்ட தானே கேட்டேன், நீங்கள் எதுக்கு உள்ள வரீங்க, அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்கள் உள்ளே வருவது ஏனோ அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு பார்வதியை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாப்புல. இதுதான் பார்வதி, இந்த மாதிரி வேலையை பார்க்கறது தான் பார்வதி அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தாப்புல. வீட்டில் இருக்கிற 50 பேரும் எங்க மனத்தில் இருக்கிற பாரமே இறங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கல தலையை கேட்கறேன், இதுதான் பாரு. ஆனால் அடுத்த கமருதீனை பார்த்து அவ இவங்கிற மாதிரி என் பொண்ணை பார்த்துட்டு இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற எந்த பொண்ணுங்களை பார்த்து நீ பேச வேணாம்ப்பா, அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனுக்கு ஒரு அட்வைஸை போட்டு மற்றபடி முழுக்க பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சுத்து போட்டு பார்வதியை அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா கூட சொல்றாங்க, அதாவது பார்வதியை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் கொளுத்தி போடுவாங்க அங்கேயும் கொளுத்தி போடுவாங்க, ரெண்டு பக்கம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் பார்வதி எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடினா அவங்க எங்கேயாச்சும் போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, அவங்க அப்பா வேற களத்தில் இறங்கி ஆமாம்மா அந்த மாதிரி வேலையை தான் பார்ப்பாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து ஜட்ஜா உட்கார்ந்திருக்கும் கூட கவுண்டர்லாம் போட்டிருந்தாங்க, அந்த கவுண்டர் நல்லா இருந்துச்சு, பட் அந்த இடத்துக்கு தேவையில்லையோன்ற மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு எப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ எல்லாரும் சுத்து போட்டு பார்வதியை பயங்கரமா அடின்னு அடிச்சு நவுத்தி விட்டாங்க. திவ்யாவுடைய அம்மா வந்து பார்வதி போட்டு எந்த அளவுக்கு கழுவி ஊத்த முடியுமோ அந்த அளவுக்குலாம் கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. பார்வதி பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அடிக்கடி பார்வதிக்கும் திவ்யாக்கும் பிரச்சனை எல்லாம் வரும் இல்லையா, அது ஃபேமிலி மெம்பரா பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர கடுப்பா தானே இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில் ரைட்டு பார்வதி மனசு புண்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அது கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவ்யா அஞ்சு பாரு நீயே கொளுத்தி போட்டு அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதியும் இல்ல நீங்க சொல்லுங்க ஆண்டி நீங்க ஏதோ சொன்னீங்களே நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே அதை மறுபடியும் சொல்லுங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க அப்படியே இல்ல நான் அப்படி சொல்லமா அது பார்க்கறதுக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்ல வந்தம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைக்கு அவங்களும் மாத்தி விட்டாங்க. இப்படி பண்றது அது நல்லா தெரியாது. அந்த வழக்கமாவே திவ்யா வந்து வீக்லி எபிசோட்ஸ்ல பயங்கரமா பேசுவாங்க, பட் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வி கேட்டாருன்னா அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, நீ அந்த மாதிரிலாம் நிற்காத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசு அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுடைய பிரதர் வந்து அட்வைஸ் பண்ணாப்புல. அதுக்குமே திவ்யா வந்து அப்படிலாம் கிடையாதுடா, நான் வந்து அவர் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் அவர்கிட்ட திட்டு வாங்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும்ல, ஐயோ இவர்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டோமே அந்த மாதிரி ஃபீலிங்கில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் யோசிக்காத, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினா மட்டும் தான் நீ மேலே போக முடியும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அதாவது நீ வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கணும்னா நீ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. அண்ட் வெளியே போனதுக்கு அப்புறமா திவ்யா வந்துச்சு போய் சாரி எல்லாம் கேட்டாங்க. அதாவது எங்க அப்பா கொஞ்சம் அப்படிதான் பேசுவாரு, யார் மனைச்சாச்சும் புண்படுத்திருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அங்கேயிருந்து பார்வதி வந்து இல்ல அந்த மாதிரிலாம் பெருசா ஹர்ட் ஆகிற அளவுக்குலாம் யாரும் எதுவும் பேசிடல அப்படிங்கிற மாதிரி வாங்கின அடியும் வாங்கிட்டு சமாளிச்சு பேசிட்டு இருக்காங்களாமா. அப்பா யாரையாவது ஹர்ட் பண்ணிருந்தா சோ சாரி. அண்ட் வீட்டுக்கு வர எல்லாருமே பார்வதியை போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பார்வதி ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இல்ல ஒரு மாதிரி தான் ஆச்சு. அதுக்கு
அதுக்கப்புறமா ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சோடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வேற ஜோனுக்கு போயிட்டேன், இல்லை நான் ஃபேமிலின்னு கூட பார்க்காம களத்தில் இறங்கியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சுபிக்ஷா கிட்ட நான் ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும்னா நீ எதுன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நம்ம அமித்தோட ஒய்ஃபை என்ன விஷயத்த சொன்னாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே மாறாம சொல்றாங்க. கேமுக்காக நீங்க பண்றீங்க, ஆனா கேமுக்காக இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணதான் செஞ்சிச்சு. பட் முன்னைக்கு இப்படி எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. என்னனாலும் பண்ணுவேன் தாண்டி நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அண்ட் சுபிக்ஷா வந்து பார்வதி கிட்ட நான் ஏதாச்சும் மாத்திக்க வேண்டியிருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது குரூப்போட சேர்ந்து குரூப்போட ஒப்பீனியன் தான் ஓ ஒப்பீனியன்ற மாதிரி பேசிட்டு இருக்கல, அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தா நல்லா இருக்கும். வெளியே வந்துட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது, கேமுக்காக ஃப்ரெண்ட் எல்லாம் கழட்டி விட்டுருக்கேன், பட் கேமுக்காக இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிறதும் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி என்னமா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி தான். கடந்த சுபிக்ஷா வந்து இல்ல இப்போ பாத்தீங்கன்னா நான் விக்ரம் கிட்ட இருந்து கூட தள்ளி வந்துட்டேன், ஏன்னா வெளியே போய் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணிக்கலாம், இந்த வீட்டில் தேவையில்லை, ஒரு கப்பு தானே ஒரு டைட்டில் வின்னர் தானே, நான் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு நான் தான் கப்பு ஒரு கப்பு தான். அண்ட் இந்த வாரத்துடைய ரெஸ்ட் ரூம் இன்சார்ஜ் வந்து சபரி தான் போல இருக்கு. அதனால ரெஸ்ட் ரூம் சைடுல பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்து பார்வதி கிட்ட கேட்டாப்ல, ஆமா அது என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன் அதை இங்க வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டதாப்ல, பார்வதி வந்து வச்சு அதெல்லாம் அங்கதான் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது இங்க வைக்காத அப்படிங்கிற மாதிரி சபரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப கமர்தீன் வந்து இல்ல மச்சான் மேக்கப் பண்ணக்கூடிய ஏரியா, அதனால மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் அங்க இருந்துட்டு போட்டோம், மத்தது வேணா வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இந்த போர்ஷனை எதுக்காக காமிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க கமர்தீன் அவருடைய கேப்டன்சியை நல்லா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, சோ இதுவுமே அவர் நல்லா பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் பாத்தீங்கன்னா கிச்சனே அலங்கோலமா கிடந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அமித் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கனியன் திவ்யா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அமித்தே காரணமாவே இருந்தாலும் கிச்சன் வந்து அலங்கோலமா இருக்குதுன்னா யாரை கேள்வி கேட்பாங்கன்னா கேப்டனை தானே கேள்வி கேட்பாங்க. சோ ஒரு பக்கம் அந்த மனுஷன் நல்லாவும் பண்றாப்ல, ஒரு பக்கம் நல்லாவும் பண்ணல, இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பாட்டில் எடுத்துருக்காங்க வைக்கல, வடிகட்டிய கழுவு போடல, இந்த பாத்திரத்தை கழுவு போடல, உப்ப முடி வைக்கல, சர்க்கரையை முடி வைக்கல. அண்ட் இவ்வளவு நாள் பிக் பாஸ் எபிசோட பொறுத்த வரைக்கும் எபிசோட ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து முடிகிற வரைக்கும் கைமையன் சண்டை போட்டே கிடப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை அங்கங்க தான் வருது, அதுவும் பெரிய சண்டைலாம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வினோத் ஒரு பக்கம் பாட்டு பாட 50 பேரும் பயங்கரமான டான்ஸ் ஆடன்னு சொல்லி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா சாண்ட்ராலாம் பயங்கரமா டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி மாறிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி ரவுண்டுன்னு வரும்போது வீடே மங்களகரமா மாறிடுச்சு. அண்ட் சாண்ட்ரா பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கதெல்லாம் பார்த்து அரர ஒரு பக்கம் திவ்யா கிட்ட சாண்ட்ரா பயங்கரமா மாறிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சுட்டுட்டாங்க. அப்ப திவ்யா வந்து அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, மறைமுகமா ஒருத்தி கூட பேசாதன்ற மாதிரி சொன்னாங்க. யாருன்னு கேட்கும்போது கடைசியா தான் சாண்ட்ரான்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு கேட்கும்போது எனக்கு அதுதான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சுட்டுருந்தாங்க. அப்ப கூட அரரா பாருங்க கரெக்டா ஞாபகம் வச்சு ஒருவேளை அந்த தலைவலி மேட்டரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்ல எனக்கு சுத்தமா தெரியல, எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அரரா வந்து ஆமா ஆமா அவங்க சொல்ற மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டயுமே நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட மட்டும் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னாங்க அம்மா. ஒருத்தவங்க வீட்ல இருந்து வந்து ஒரு விஷயங்கள் சொல்லும்போது ஒருத்தவங்க யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திவ்யா வந்து எதனால சாண்ட்ரா கூட சேர வேணாம்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை சாண்ட்ரா பின்னாடி போயிட்டு பல்லது வேலையெல்லாம் பார்த்து விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே மத்தவங்க கிட்ட கூட பேசாம இருந்துருவாங்க. பட் சாண்ட்ரான்னு வரும்போது வாலண்டரா அவங்க போய் பேசிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வீட்ல இருந்தே வந்து சொல்லியிருக்காங்கன்றதுனால சாண்ட்ரா விட்டு விலகி வந்து தனியா விளையாட போறாங்களா இல்ல சாண்ட்ரா கூட தான் சேர்ந்து விளையாட போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அதோட எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து 3 ஃபேமிலி வந்தாங்க, இன்னைக்கு வெறும் 2 ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி அமித் அண்ட் திவ்யா 2 பேரோட ஃபேமிலி தான் உள்ளே வந்தாங்க. அண்ட் 2 ஃபேமிலியுமே அவங்களுக்கு தேவையான அட்வைஸை முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா அமித்தோடைய ஒய்ஃப் வந்து எவ்வளவு தூரம் எடுத்து கிளியரா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பக்காவா எடுத்து வச்சிருக்காங்க. அமித்துக்குள்ள பயங்கரமான ஓவர் திங்கிங், பயங்கரமான கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்துக்குமே பயங்கரமான கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. சாண்ட்ராவோட விலகி இருந்து ஒரு கேம் ஒன்று ஆடு, பார்வதி கூட அறவே சேராது, அண்ட் யார் கூட சேர்த்து வச்சு பேசினாலும் நீ அந்த அளவுக்கு திங்க் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது. உன் சர்க்கிளை ரொம்ப க்ளோஸ்டாவே வச்சுக்காது, கொஞ்சம் ஒய்டாவே வச்சுக்கோ, கானா வினோத்தை மட்டும் நம்பு, வேற யாரையும் நம்பாத அப்படிங்கிற மாதிரி பல விதமான அட்வைஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த மனுஷன் கரெக்டாக புரிஞ்சுட்டு விளையாடினார் அப்படின்னா அவருடைய கேம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இன்னொரு பக்கம் திவ்யாக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா முடிஞ்ச அளவுக்கு நல்ல அட்வைஸ்லாம் சொல்லியிருக்காப்ல, அடுத்தவங்களை பேச விட்டு முழுசா கேட்டு அதுக்கப்புறம் பேசுமா, சாண்ட்ரா கூட சேர்றத அளவே கட் பண்ணிருமா அப்படிங்கிற மாதிரி திவ்யாக்கும் தேவையான அட்வைஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸுமே தேவையான அட்வைஸை கிளாரிட்டியோட கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா திவ்யாவுடைய அப்பா அம்மா 2 பேரும் பார்வதியை போட்டு பண்ண ரோஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே டாப் மேட்சா இருந்துச்சு. பட் அதை விட அமித்தோட வைஃப் ரொம்ப சிம்பிளா ஒரே லைன்ல பார்வதியை எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் நாளைக்கு வந்து பார்வதி அம்மா உள்ள வர போறாங்க, அவங்க வந்து பார்வதிக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுப்பாங்க பாருங்க, அந்த கிளாரிட்டி தான் இருக்கிறதுலே பயங்கரமான கிளாரிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அம்மா உள்ள வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, கமர்தீன் என்னெல்லாம் பேச போறாங்க, அந்த பார்வதி வந்து உள்ள வச்சு எல்லாத்தையும் பேசி முடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்வதி அம்மா உள்ள வந்து 24 hours ஸ்டே பண்ணி அது மூலியமா என்னென்னலாம் நடக்க போகுது, அது மூலியமா என்னென்னலாம்
கண்டென்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இவங்க அம்மா அப்பாலாம் உள்ள இருக்கும்போது கமருதீனுடைய ஃபேமிலியும் உள்ள வர போறாங்களா, அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது எப்படிப்பட்ட ரியாக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுல நானுமே ரொம்ப ஆவலா தான் இருக்கேன். ஸோ என்ன ஏதுங்கிறத நாளைக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டன் டைம் கொஞ்சம் சேரும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட நம்ம சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.